ரூபா வாங்குற இடத்துல $5 வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 4th 5th படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்ப எங்க ஸ்கூல்ல மேஜிக் ஷோ காமிக்க போறதா சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப நான் சொல்ல போற கதை ஒருவேளை உங்களுக்கும் ரிலேட் ஆகலாம், உங்க ஸ்கூல்ல நடந்திருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இப்படி மேஜிக் ஷோ காமிக்க போறதா சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அவர் கலர் கலரா கொண்டு வந்த பேப்பர்ல டிசைனாக என்னெல்லாமோ பண்ணுவாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா அண்ணா மாசனும் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடெல்லாம் போட்டு வாயை பிளந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மண்டையை கழுவி அதை $5 வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. நம்மளும் மேஜிக் பேப்பரா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்கோம். இந்த மாதிரி பல சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்படி இருக்க பக்கத்து வீட்டு குட்டி பையனும், அண்ணா நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மேஜிக் ஷோ காண போறோம்னா நீங்களும் வாங்கண்ணா, யாராவது வீட்டுல இருந்து கூட்டு வரலான்னு சொன்னாங்க, அம்மா அப்பா வேலைக்கு போறாங்க, நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஆஹா மறுபடியும் நம்மள மண்டையை கழுவி நம்மள்ட்ட இருந்து காசை வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே போனேன். ஆனா இந்த வாட்டி போகும்போது உண்மையான மேஜிக் ஷோவை காட்டினாங்க. ஒருவேளை அந்த பேப்பர் கலைஞர்கள்லாம் காணாமல் போயிட்டாங்களா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தேடி பார்க்கும்போது தான் அவங்க எல்லாம் ஒரு லெவல் மேலே அப்கிரேட் ஆகி இப்போ $5 வாங்குற இடத்துல $5 வாங்கிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அமேசான், பிளிப்கார்ட் மாதிரிப்பட்ட ஆப்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம டைரக்டா ஈபே ஃபோக்கஸ் பண்ணி அங்க ஒரு ஆர்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட $5 20 30 40 போயிட்டே இருக்குது. அதை பே பண்ணி வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ அதோட டிமாண்டும் செம்ம ஹையா இருக்கனால நம்மளோட மக்கள் அதை ஆர்வமா அவங்களோட கலைநயத்தை வெளிப்படுத்தி அதை ஒரு சேலா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என் விரலையும் பல வித்தை இருக்குது, இந்த ஆர்ட்டை நானும் வெளிப்படுத்தணும், இதை எங்க கொண்டு போய் லிஸ்டிங் பண்றது, இந்த ஈபேன்னு சொன்னீங்களே அதை எங்க போய் தேடுறது, அதுல எப்படி என் ப்ராடக்டை நான் ஒரு நல்ல கரெக்டான கஸ்டமர்கிட்ட போய் ரீச் பண்றது, இப்படி ஏகப்பட்ட டவுட் இருந்தா அது எல்லாத்தையுமே கிளியர் பண்றது தான் எங்களோட டீம் இருக்காங்க. அப்டேட் ப்ரொவைட் பண்ற ஈபே கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா எங்க ஸ்டார்ட் பண்ணும், எங்க எண்ட் பண்ணும், எப்படி லிஸ்டிங் பண்ணும், எவ்வளவு பிரைசிங் பண்ணும், எப்படி நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை அக்யூரேட்டா உங்களுக்கான கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லி தந்துருவாங்க. இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அப்டேட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் ஒரு 1-to-1 இன்ட்ராக்ஷன் இருக்கணும். இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களை தேடி வருவாங்க.